திருமணம் செய்து என் வாழ்வே பறி போய்விட்டது. எனக்கு ஆறுதலுக்கு ஒருவருக்கு யாரும் கிடையாதா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் இளவரசி, உங்களுக்கு ஆறுதல். தளபதியாரே பாருங்கள், தளபதியாரே என்ன காட்டில என்னை திருமணம் செய்வதற்கு எத்தனை நாட்டு இளவரசிகள் காத்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். ஏழ்மைக்குடியில் பிறந்த அந்த காவியா நீதிமன்றத்தில் முடிவந்து நிதி கேட்கிறது எடுத்துரைத்து திருமணத்தை செய்து கொண்டு என் வாழ்வையே பறி போய்விட்டது. நீதிமன்றத்தில் இருந்தீர்களே, நீங்களாவது ஒரு வார்த்தை எடுத்து கூறியிருக்க கூடாது தந்தைக்கு. நானா? நான் யாரு, எங்கிருந்தா வந்தவன், தகுதி இல்லாதவன், கால் செருப்புக்கு சமமானவன். நான் பேசுறவா அவ்வளவு பெரிய மாபெரும் சபையில் என்ன பண்ண போகுது? நான் பேசி மனதிற்கு கொண்டதை பேசுறதை நான் மறந்து விட்டேன். பொதுவாகத்தான் சொன்னேன். இருந்தாலும் ஏன் மனதில் ஒரு ஆசை தோன்றுகிறது. ஆசையா? அதுக்கு நீங்கள் என்ன சம்மதம் தெரிவிப்பீங்களா என்னவென்றே தெரியவில்லை. இளவரசி, என்னவென்று சொல்லாமலே ஆசை என்று சொன்னால் நான் என்ன சொல்லட்டும்? ஏனென்றால் அந்த நாட்டை முன்னால் உன்னுடைய தங்கை. ஆமா. ஆனால் நாட்டத்தில் வேண்டுமானால் என்னுடைய தங்கை சிறப்பான முறையில் நடந்து புரிந்திருக்கிறார். ஆனால் அழகில் என்னுடைய தங்கை விட உன்னுடைய தங்கை அழகு வாய்ந்தவளாக இருக்கின்றார். தாங்கள் சம்மதம் தெரிவித்தால் உங்களுடைய தங்கையை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இளவரசி, கேட்கலாமா நீங்க இந்த கேள்வி? என்னை நான் யார், எங்கிருந்தோ வந்தவன் தான். அரண்மனை வாயிற்படியில் வந்து நான் இவனை கேவலமான இருந்தேன். அன்று ஆதரிக்க நாட்டு மக்கள் யாரும் இல்லை. உன்னுடைய தந்தை அழைத்து இந்நாட்டின் போர்ப்படை தளபதி பதவி எனக்கு கொடுத்து இந்த நாட்டில் என்னை பெருமையாக வாழ வைத்தவர். நீங்கள் கேட்டு நான் மறுப்பு சொல்ல போகிறேன். அப்படியா? உங்களுக்கு தேவையான தங்கை தானே? உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். அப்படியா? ஆமா, எனக்கு சம்மதம் தான். என் தங்கச்சி பார்க்கலாம். என்ன போன காரியம் வெற்றியா? எல்லாமே நல்லதுதான். நீ ஏன் எப்ப பாரு பேருகிற? ஏன் என்ன பண்ண சொல்ற? ஏன் மேக்கப் போயிக்க மாட்டியா? அண்ணா, பொம்பளைங்களுக்கு அழகு மேக்கப் பண்ணிக்கணும், புடவை கட்டிக்கணும், பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், நகை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும். சொன்னாங்க இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். கைதிகளுக்கு லேக்கப், பெண்களுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. ஆமா, நீ கூட பெண்கள் அதிகம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு மேக்கப் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நான் மேக்கப் பண்றேன். மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்திருக்கிறேன். என்னடா? இளவரசி நாடகம் முடிஞ்சிட்டு 5 மணிக்கு நம்மளுக்கு தான் பேக்கப். பேக்கப் தான். இளவரசிக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்றீங்க? உண்மைதாமா? எந்த நாட்டு இளவரசி? எந்த நாட்டு இளவரசியா? இளவரசி திருமணம் செய்த அளவுக்கு அவனுக்கு ஏதுமா தகுதி? வேற வா, ஒரு ஏழப்பட்ட பெண்ணை கற்பில் செலுத்தி விட்டான். நீதிமன்றம் ஓடி வந்து நீதி கட்டு அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. கேளுங்கடி கதையே. என்ன பார்த்து சிரிச்சான்? சிரிச்சான். அவன் போய் ஏகப்பட்ட இடத்துல பொண்ணு எடுத்துக்கிறான். எங்க போய் காடி பண்ணல என்னங்க அண்ணா, சந்தோஷமா இருக்குல்ல? அப்படியா? ஆமா. ஆனா ஒண்ணு, திருமணம் முடிஞ்சதை தவிர அந்த பெண்ணு கூட இவன் வாழல. ஏன்னா பார்த்து பிடிக்கல, அவன் ஏழப்பட்ட பெண்ணு வெறுக்கிறான். அப்படியா? மன வேதனை சொன்னான். மன வேதனை தீர்க்க மருந்து என்னன்னு கேட்டேன். அவன் உண்மையில ஆசைப்படுறாமா. நீ அண்ணனா இல்ல டாபரா? ஏமா நினைக்கிற? ஆதியில் போட்ட ஒப்பந்தத்தை நினைவில் வைத்துக்கொள். அதுக்காக ஏற்கனவே திருமணம் ஆனவன நான் போய் திருமணம் செய்துக்கவா? அவனை யாரு மாணி? அவனை திருமணம் நமக்கு குடும்பமே இப்படிதானடா. என்ன பாப்பா? சரிப்பா, என் தங்கச்சி கூட்டி வைக்கிறத வச்சு என்ன பார்க்க முடியா? கூட்டி கொடுப்பது குருகலட்சம், ஆட்டி கொடுப்பது கடவுள் சித்தம். நான் சொல்லல, தொகரார் எவரையும் செஞ்சுக்கிறார் இந்த வேலையை. ஆமா நானா, அவர் செஞ்சுக்கிறாரு டாபர் வேலை. ஆமா, அர்ஜுனுக்கு சுபத்திரை கூட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரி அது மாதிரிதான் நீ பகவான் நாட்டு அவர் பாரத போர் நடத்துறது. நான் நாட்டை குடிச்சிட்டு உன்னை திருமணம் தானே செஞ்சு வைக்கிறேன். அப்படியா? கூட்டியா வைக்கிறேன் நானு. இளவரசர் திருமணம் செஞ்சுக்க, அவர் கூடவே இரு. நம்ம கிட்ட மொத்தமே வெற்றி அடையணும், அதுதான் எனக்கு தேவை. என்ன அவ்வளவு செழிப்பா? சரி வருஷம் சொல்லிட்டு போற. வேற என்ன செய்யறது? சந்தோஷமா முகத்தை இல்லம்மா. ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் காயும் கட்டி வச்சுக்கிறோம். இருந்தாலும் இல்லத்தை பார்க்க கூடாது, உள்ளத்தை தான் பார்க்கணும். உங்களுடைய தகையை பார்த்து மனைவி மாறி விட்டீங்க. நீங்க ராஜ பரம்பரை அரண்மனையில இருந்தீங்க, நான் சாதாரண போர்ப்படை தளபதி. தார்பாய் கட்டி வச்சுக்கிறேன். அப்படியா? சரி, இருந்தாலும் உங்களுடைய தங்கைக்கு உயிர் வந்த பிறகு இது இச்சுட்டு வேற போட்டிப்பேன். இது இச்சுட்டு வேற கட்டிப்பா. அப்படியா? ஆமா. சரி, இருந்தாலும் நாட்டு நான் மாத்திரம் அப்படியா? இந்த 4 நகர வணிகம் நான் பார்த்துக் கொள்கிறேன். பார்த்துக் கொள்கிறேன் சர்வ ஜாக்கிரதை. அப்படியா? ஆகட்டும் ஆகட்டும். தங்கச்சி
வணக்கம் வணக்கம். வரணும் வந்திருக்கிறீங்க. ஆ. பால் சாப்பிடுங்களா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வேற எதுவுமே தேவை கிடையாது. ஆமா உங்களுடைய பேர் என்ன? பால் கொடுக்குறோம் பேர் பாத்தீங்கன்னா. உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் மாலதி. ஆஹா அழகான பெயர் மாலதி. மாலதி உடைய அண்ணன் எடுத்துரைத்தாரா என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஆசை? நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். அப்படியா? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். அப்படியா? ஆமா. இருந்தாலும் நாட்டியத்தில் சிறவளா என் தங்கை இருந்தாலும் என் தங்கை விட அழகு வாழ்ந்தவள்ளி அப்படி கொடுது உன் அழகை கண்ணோட மனமே மாறிவிட்டது. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் விட்டுத்தான் அந்த அவன் வந்து ஸ்ரீதேவி கிடையாது மூதேவி. இருந்தாலும் உங்களுடைய அழகை கண்ட மனமே மாறிவிட்டது. எனக்கு திருமணம் செய்து கொள்கிறீர்களா? ஆகட்டும். அப்படியா? நான் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒருவர் நீதி, ஒருவர் சாய்ந்து கூடம் கூடி ஆடலாம், பாடலாம்.
மகிழ்ச்சியாக இருக்கிறோம். புறப்பட போகலாம். வாங்க பண்ணி. அச்சச்சோ பொன்னகை அச்சச்சோ ஒன்றாக சேர்ந்து விட்டோம். ஆமா, தினந்தோறும் பள்ளிக்கு போக வேண்டும். நேரமாகுது. சத்யா, இங்க பாருடி, பள்ளிக்கூடத்துல போய் ஆம்பளை பசங்கள பேசவே கூடாது. நான் பேசவே மாட்டேன். சரியா? சரிக்கா. பேசலாம், அடிச்சிருவேன். சரி, நீங்க ஆம்பளை பசங்க பேசாதீங்க. ஆமா, அறியாத பசங்க கிட்ட பேசலாம்ல. சாரி அம்மனி, போற நாள் டைம்.